ஈரான் 5 பாயிண்ட் வலுவாக சொல்லிட்டு இதெல்லாம் பின்பற்றணும். கப்பல்கள் தாக்குதல், அணு நிலைகள் தாக்குதல், இந்த செய்திகள் இப்பொழுது வந்துக்கிட்டே இருக்கு. ஆமாம், அதை பற்றி என்ன? இப்போ இந்த உலக நாடுகளில் எல்லாம் சைன் பண்ணணும். இந்த உலக நாடுகள் இந்த கூட்டமைப்பு அமெரிக்காவை விரட்டி விடணும். இப்போ யூரோப்பிய யூனியனில் ஜெர்மனி நேற்று பயங்கரமான கண்டம் பண்ணிட்டாங்க. யார? அமெரிக்காவை. ஆமாம், அமெரிக்கா சட்டவிரோத தாக்குதல், மனித நேயத்துக்கு அப்பாற்பட்டது, நம்ம இதை எதிர்கொண்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி விட்டாங்க. நீ அமெரிக்காவது யாராவது அப்படின்னு அமெரிக்கான்ற ஒரு மிகப்பெரிய பிம்பம் இருக்குல்ல, அந்த பிம்பம் வந்து சுக்குநூறாக உடைஞ்சு போய் கிடக்கு. ஈராக்கு நாங்கள் ஈரான் சைடில் சேர்ந்து அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்த்து போர் புரியருக்கு ஆயத்தமாயிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. நேயர்களே, நம்ம இப்போ ஜெம் தொலைக்காட்சிக்காக இன்னைக்கு சர்வதேச பகுப்பாய்வாளர் தோழர் கசாலியோடு தற்போது நிறைய விஷயம் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்போம். சார் வாங்க. சார், இப்போ அந்த 15 பாயிண்ட்டு கொடுத்தார்கள், அதை நிராகரித்து விட்டார்கள். ஒன்று, ஈரான் 5 பாயிண்ட் வலுவாக சொல்லிட்டு இதெல்லாம் பின்பற்றணும். இப்போ இந்த பரஸ்பரம் கப்பல்கள் தாக்குதல், அணு நிலைகள் தாக்குதல், இந்த செய்திகள் இப்பொழுது வந்துக்கிட்டே இருக்கு. ஆமாம், அதை பற்றி என்ன? இப்போ இந்த 15 பாயிண்ட் 5 பாயிண்ட் இருக்குல்ல, 15 பாயிண்ட் அமெரிக்கா ஈரான் மேலே நேரடியாக சொல்லியிருக்கு. ஆளை கூப்பிட்டுச்சுல்ல ஈரானுக்கு அப்படின்னு நேரடியாக சொல்லியிருக்கு. இதை ஈரான் மேஜர் 4 பாயிண்ட்டு. அந்த 4 பாயிண்ட் அமெரிக்காவில் சொல்லலை. எங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு யார்கிட்ட அதுக்கு மத்தியஸ்தம் பண்ண வந்த யூரோப்பியன் இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்கா இந்த ஏரியாக்குலேருந்து விட்டு கிளம்பி ஓடிடணும் அப்படின்ற மாதிரி. முதல் பாயிண்ட்டே வெளியே போயிடணும். ஆமாம், அது திருப்பி அவங்க எங்கேயாவது நிலைகள் வச்சா இந்த உலக நாடுகளில் எல்லாம் சைன் பண்ணணும். இந்த உலக நாடுகள் இந்த கூட்டமைப்பு அமெரிக்காவை விரட்டி விடணும். அதுக்கு நீங்கள் செக்யூரிட்டி அது கொடுக்கணும். அப்புறம் ஹார்மோஸ் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். முழு உரிமை எங்களுக்கானது. அது எங்களுடைய சாவரின். ஆமாம், முழு உரிமை, இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதி. இது என்னென்னா அமெரிக்கா என்ன சொன்னாங்க, ஹார்மோஸ் நீங்கள் உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, அது பொது சொத்து, நீங்கள் யார் உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்னு அவங்க, இது எங்களோடது, நாங்கள் தான் உரிமை கொண்டாடுவோம் அந்த மாதிரி. இப்படி அப்புறம் மிசைல் இதை பற்றி பேசவே கூடாது. அது போக இந்த அணு ஆயுத என்ரிச்மெண்ட் இருக்குல்ல, அது எங்களுக்கான என்ன தேவையோ அந்த என்ரிச்மெண்ட் பண்ணுறோம், ஆயுதம் பண்ணலை நாங்கள், இதை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் இவங்களுடைய பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் சொல்லாத பாயிண்ட்டு முக்கியமானது பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு. அது அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் பேசிக் அஜெண்டாவில் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் சொல்லியிருக்காங்க. இது யூரோப்பியன் E3 நாடுகள் இருக்குல்ல, 3 நாடு, பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து. ஆமாம், யூகே, எங்கே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு ஓகே அப்படின்னா பேச்சுவார்த்தை நான் வர தயார். யார் குறுக்கிடு. இப்போ யூரோப்பிய யூனியனில் ஜெர்மனி நேற்று பயங்கரமான கண்டம் பண்ணிட்டாங்க. யார? அமெரிக்காவை. ஆமாம், ஒரு இல்லெஜிட்டிமேட் ஆக்டிவிட்டிஸ் டு பி கண்டக்ட். யார்? அமெரிக்கா. சட்டவிரோத தாக்குதல், மனித நேயத்துக்கு அப்பாற்பட்டது, நம்ம இதை எதிர்கொண்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி விட்டாங்க. யாரு? ஜெர்மன். அப்புறம் ஸ்பெயின் என்ன சொல்லிருக்காங்க? ஜெர்மனி அது முன்னாடி இல்லை, இப்போ வேற, இப்போ பயங்கரமா சொல்லிருக்காங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கறது, நீங்க சொன்னீங்களே E3 நாடுகள். ஆமா, இவங்களுக்குள்ள ஈரானுக்குள்ள ஒரு பரஸ்பரம் புரிதல் இருக்கும். இருக்கு. ஏன்னா ஈரான் அவங்க என்ன கணக்கு பண்றாங்கன்னா, ஈரான் ஒரு பார்பேரியனா இருக்கட்டும், காட்டாங்களா இருக்கட்டும், சரி ஓகே, அவன் உங்களோட சண்டைக்கு வந்தானா? நீங்கள் கேட்குற கேள்வி யூரோப் நாடுகள் இப்போ எப்படின்னா இந்த E3 நாடுகள் தலைமையில் மொத்த யூரோப்பும் சேர்ந்து இந்த பேச்சுவார்த்தையை ரெடி பண்ணுறது. ஆனால் யூரோப்புக்கு ஏதாவது ஒப்பந்தம் கொடுத்துருப்பான், ஒன்றை நான் தாக்க மாட்டேன், நீ யோசிக்காது, அது கொடுத்துட்டாங்க. அது ரகசியமாக நடந்துருக்கும். ஆமாம், அதெல்லாம் வெளியே வராது. அதெல்லாம் இல்லை. இன்னொன்று, ஈரான் தேவையில்லாமல் எங்கேயுமே தாக்கலை இது வரைக்கும். இப்போ மற்ற நாடுகள் தாக்க, இப்போ பஹ்ரைனில் தாக்குனா அவனுடைய ஃப்ளீட் 5 தாக்குனாங்க. மக்களை அங்கேயும் தாக்க, மக்கள் இடத்துல எங்கேயுமே தாக்கலை. துபாயை தாக்குனாங்கன்னா துபாயில் கரெக்டாக ஒரு ட்ரோன் போய் பாம் ஜுமேரா விழுந்துச்சுன்னா அங்கே ஒரு முக்கியமான ஆள் இருந்தாலும் விழுந்துச்சு, கரெக்டாக அந்த இடத்த சொல்லி விழுந்துச்சு. அதை தாண்டி மக்கள் வாழ்கிற இடம் தேவையில்லாமல் ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு அப்படின்னு எங்கேயுமே தாக்கலை. ஆனால் இந்த நாதாரிகை ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, பள்ளிவாசல், சர்ச்சு
இப்படியே தாக்கிட்டு தெரிஞ்சாங்க. காசாவில் அதானே செஞ்சாங்க. காசால எத்தனை பள்ளிவாசல், எத்தனை சர்ச், எத்தனை ஸ்கூல், மருத்துவமனை 36 மருத்துவமனையில் 30 வந்து நாசமாக்கினாங்க. கொஞ்சம் நெஞ்சமா அநியாயம் பண்ணாங்க. அப்புறம் குழந்தைகள் 20,000 குழந்தைகள், அவங்க கணக்குப்படியே 20,000 பெண்கள், கர்ப்பிணிகள், அவங்க என்ன பாவம் பண்ணாங்க. அது இல்லாமல் சாப்பாட்டுக்கு கையேந்தி நிற்கிற கூட்டம் இருக்குல்ல, சுட்டாங்க. அந்த கூட்டத்துக்கு முன்னாடி இருந்து சுட்டாங்க. அப்போ எவ்வளோ மனசில் வன்மமும் வெறியும் ரத்த வெறியும் இருந்திருக்கும் அவங்களுக்கு. அவ்வளோ கேவலமான கூட்டம் வந்து இஸ்ரேல் கூட்டம். அதில் டவுட் இல்லை. ஓகே, இப்போ வந்து என்னென்னா இதெல்லாம் பார்க்குறாங்கல்ல, காசாவில் நீ என்ன பண்ண, அப்புறம் ஹிஸ்புல்லா அடிக்கிறேன்ற பேரில் வந்து நீங்கள் பெய்ரூட்டில் அங்கெல்லாம் என்ன பாடுபடுத்தினேன், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பாடுபடுத்திக்கிட்டு தான் இருக்கான். இல்லை இப்போ குறைஞ்சிருக்கு. பிரிட்டானியா ஆற்றுக்கு அந்த பக்கத்தில் ஆமாம், இல்லை அந்த பாலங்கள் எல்லாமே தரைமட்டம். இப்போ குறைஞ்சிருக்கு. என்னென்னா கையில் ஆயுதம் இல்லை, ஆயுதம் குறைஞ்சிருச்சு. ஓகே, இதெல்லாம் நடந்து அதெல்லாம் அவங்க பார்க்குறாங்கல்ல. உலக நாடுகளில் என்ன தான் அமெரிக்காவுக்கு ஜால்ரா போட்டாலும் ஒரு கட்டத்தில் இது என்ன எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மனிதர்களுக்கு இயற்கையாக வெறுப்பு வந்துடும், ஒரு கட்டம் வந்துடும். அது நம்ம சினிமாவில் கூட பார்ப்போம். வில்லனை வந்து அவன் பண்ணுற அராஜகம் பூரா சகிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டம் வந்து யாராவது ஒருத்தன் வீறு கொண்டு எதிர்ப்பான் பாருங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த நிலைமை தான் இன்றைக்கி அமெரிக்கா விடாமல் போட்டு இந்த மாதிரி பண்ண அவன் என்ன சொல்கிறாங்க, ஈரான் இது வரைக்கும் நேரடியாக ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி ஆரம்பகட்ட யுத்தத்துக்கு வந்தாங்களா? இல்லை. அப்புறம் நீங்கள் கேட்கும்போது பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்களா? வந்தாங்க. நீங்கள் சொன்ன உடன்பாடு இதுக்கு வந்து உடன்பாடுக்கு வந்து மாறி மாறி வந்தாங்கல்ல, எல்லாம் வந்து தப்பை பூரா ஓம்பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்போ வர லபோன்னு இவன் இஸ்ரேல் அடிக்கிறான், இங்கே பார்த்தீங்களா ரெசிடென்சியலில் அடிக்கிறாங்க, இங்கே பார்த்தீங்களா புனிதமான இடத்துல பக்கத்தில் அடிக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் அமெரிக்கா வந்து நாங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கோம், இது சொல்லியிருக்கோம், ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் வந்து சம்மதம் சொல்லிடு, இல்லைன்னா என்னை பற்றி உனக்கு தெரியும் பார்த்துக்கோ அப்படின்னு கிட்டத்தட்ட அழுது மிரட்டி இப்படியே பேசுகிறார். வந்து அவரை வந்து ஜெர்மன் வந்து இப்படி பேச சொன்னீங்கல்ல நேற்று, அதை தாண்டி அமெரிக்காவில் எல்லாரும் ட்ரம்ப் அப்படி தான் பேசுகிறாங்க. அமெரிக்கா மக்கள் பெரும்பாலும் ட்ரம்ப் எதிராக மாட்டாங்க. ஆமாம், காங்கிரஸ், அது செனட்டு, அப்புறம் அவர் இருக்கிற கட்சி ரிப்பப்ளிக்கன். ஆமாம், அதுக்கப்புறம் பென்டகன்ல ராணுவ அதிகாரி. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அத்துமீறலுங்கும் போது தெரியுமில்ல, எல்லாம் பார்க்க என்ன இப்போ உலகம் பூரா வந்து சோசியல் மீடியா போது எல்லாம் வந்துருச்சு. ஒரு கட்டத்தில் என்னடா இப்படியே வந்து கிருத்தனம் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி பிடிவாதமாக இருந்தீங்கன்னா எங்களை கோபத்துக்கு ஆகாதீங்க, பயங்கரமாக அடிப்போம், அப்புறம் வேற ரேஞ்சில் வந்து அடிப்போம் அப்படி சொல்லி முடித்தாங்க. யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் என்ன போட்டு ஒரு போடு போட்டாங்க, 2 தடவை போட்டாங்க. ரெண்டாவது தடவை இப்போ லைவ்ல போயிட்டு இருக்கு, 101 மிசைல் போட்டுருக்காங்க. அப்போது அவன் வந்து பேசுகிறான், இவன் அடிக்கிறான். நீ அமெரிக்காவது யாராவது அப்படின்னு அமெரிக்கான்ற ஒரு மிகப்பெரிய பிம்பம் இருக்குல்ல, அந்த பிம்பம் வந்து சுக்குநூறாக உடைஞ்சு போய் கிடக்கு. சரி, இப்படி வச்சுக்கோமே, இல்லை உடைஞ்சிருச்சு. இன்னொன்று வச்சுக்கோமே, ஏன் உடைஞ்சிருச்சுன்னு சொல்கிறேன்னா அமெரிக்காவோட பலம் என்னவா இருந்துச்சு, வான்வெளியில் பயங்கர பலம். அதுதான் ஓகே, வான்வெளி F-15, F-16, F-18A, 22 ராப்டர் அண்டு 35, இது மேஜர். F-35 ஓகே, F சீரிஸ் இதெல்லாம் மேஜர் வான்வெளியில். அப்புறம் ராக்கெட்டில் இது மிசைலில் வந்து ஏகப்பட்ட மிசைல் நல்லா வச்சுருக்காங்க. டொமஹாக் வந்து லோ லெவலில் ஸ்பீடாக போய் 2400 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு உயரம் குறைவா ஸ்டெல்த்து அப்படிங்கும்போது அது ஃபேமஸ்ஸு. சரி, அப்புறம் ட்ரோன் வச்சுருக்காங்க, MQ ரீப்பரில் வந்து நிறையா வச்சுருக்காங்க, ட்ரோன் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க, எல்லாம் ஓகே தான். வான்வெளி அதை வந்து யாராலும் டிடெக்ட் பண்ண முடியாது, உலகத்தில் வந்து எந்த ரேடாராலும் பண்ண முடியாதுனாங்க, அதை டிடெக்ட் பண்ணி அடித்து காமிச்சிட்டாங்க. F-18 காலி பண்ணிட்டாங்க, F-35 காலி பண்ணிட்டாங்க, F-35 காலி, F-15 காலி, F-15 காலி, F-18 காலி, ஹார்னெட் காலி. அப்புறமா எது இன்னொன்று ரீஃபில்லிங் ஸ்டேஷன், அது KC-135 அது ரீஃபில்லிங், அது காலி. இப்படி அடித்த உடனே அப்போது அவங்ககிட்ட வந்து தாக்க முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு வந்துருச்சா. நம்பர் 1 ஆகாய மார்க்கமாக வரக்கூடியது வந்து இது வல்னரபிலிட்டி இருக்குல்ல, அது கேள்விக்குறி ஆயிடுச்சு. ஆகாய மார்க்கத்தினுடைய பிடி தளர்ந்துச்சு. நம்பர் 1. நம்பர் 2 வந்து கடற்படை இருக்குல்ல, கடற்படை, அதில் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனாக இருக்கட்டும், அதுக்கான டெஸ்ட்ராயர் கப்பலாக இருக்கட்டும், இங்கே வந்து ஜெரால்ட் ஃபோர்டாக இருக்கட்டும், ரெண்டுமே அவுட்டு. ரெண்டு வரும்போது பெரிய பில்டப்னா உண்மையிலே நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா வருது அவங்க நம்ம பில்டப்னு சொல்கிறோம், ஆனால் அவங்க பண்ணி வச்சிருந்த விஷயம் இருக்குல்ல, அது உண்மையிலே பிரம்மாண்டம். கடலில் வந்து நகரம் நம்மளே பேசியிருக்கோம், பிரம்மாண்டம் உண்மைதான். என்ன அதை பாதுகாக்கிறதுக்கு டெஸ்ட்ராயர் கப்பல், துணை கப்பல்கள். ஆமாம், துணை மொத்தம் ஒரு 40-50 கப்பலுக்கு மேலே சைடில் இருக்கும், அது எல்லாம் சைடில் வரும்.
அந்த மாதிரி எல்லாம் எக்கச்சக்கமாக வச்சு எந்த ராக்கெட் வந்தாலும் சரி ட்ரோன் வந்தாலும் சரி அடிச்சு ஒரு டெஸ்ட்ராயர் அடிக்கும். ஆமாம், அது இதை பாதுகாக்கிறதுக்கு டெஸ்ட்ராயர், அதுக்கப்புறம் வெர்டிகல் டியூப்னு ஏதோ ஒன்றுலாம் இருந்துச்சு நிறைய. ஓகே, இதெல்லாம் இருந்தது. ஆனால் அதையும் அடிச்சு காமிச்சிட்டாங்களா? அப்போது கடல் அரசன் அப்படிங்கிறதுல வந்து கடல் அரசன் இல்லை, அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. வானம் அவுட்டு, கடல் அவுட்டு. சரி, இதுக்கப்புறம் இருக்கிறது தரைப்படை தான். தரைப்படை வந்து உலகத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் போய் தோத்துட்டு வந்திருக்காங்க தரைப்படை. உலகத்தில் எங்கேயும் ஜெயிச்சது. நீங்கள் வியட்நாமாக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், ஈராக்காக இருக்கட்டும், எல்லா இடமும் தோத்துட்டு வந்திருக்காங்க. தரைப்படை வந்து அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் அதுக்கு ரொம்ப முக்கியமான உதாரணம், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த 5 நாள் லீவ் லெட்டர் கொடுத்தாருல்ல இவர் நம்ம ட்ரம்ப்பு, அதை வந்து கொடுத்துட்டு பின்னாடியே வந்து ஒரு 8000 பேரை கார்கு ஐலாண்டுக்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணாங்கல்ல, அங்கே வரைக்கும் வந்துட்டு நாங்கள் உள்ளே போக மாட்டோம்னு சொல்லி நிற்கிறாங்க அவங்க ஈரானுக்குள்ளே. நீங்கள் வாங்க, நீ கூட சொன்னீங்களே நேற்று கூட. ஆமாம், வாங்க, வந்தால் உங்கள் பாடி கூட திரும்பி வந்து உங்கள் நாட்டுக்கு போகாது. இல்லை, அது வந்து ஒரு பழைய கதை. இப்போ 2வது 5000 பேர் ஃபோர்ஸ் இறங்க போகிறதாக தகவல் இப்போ வந்துக்கிட்டே இருக்கு. வந்துக்கிட்டே இருக்கு. இறங்கல இருப்பாங்க. இல்லை, இறங்க மாட்டாங்க. எல்லாம் அது வரைக்கும் போயிட்டு வந்து சார் கொஞ்சம் பார்த்துங்க, ஈரான் வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் சொல்கிறாங்க, கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு அவங்களே வந்து போகிறதுக்கு பயப்படுறாங்க. சரி, இது வந்து கர்க்கில் இறங்குறதுக்கு விமானங்களின் மூலம் வந்து இறங்கலாம், 1 சாப்பரில் இறங்கலாம், 2 தரைப்படை எங்கேருந்து உள்ளே போவாங்க, எந்த ரூட்டில் போவாங்க? தரைப்படை வந்து ஈராக்லேருந்து போகலாம்ல. ஈராக் வந்து நான் அவங்க இதில் தான் இருக்குது. அவங்க இதில் இருந்தாலும் ஈராக்கில் வந்து அகைன் ஓப்பன் டிக்ளேர் பண்ணிட்டேன் நேற்று. அது இப்போ கேட்டிங்களா? சொல்லுங்கள். ஈராக் வந்து நாங்கள் ஈரான் சைடில் சேர்ந்து அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்த்து போர் புரியறதுக்கு ஆயத்தமாயிட்டோன்னு நேற்று சொல்லியிருக்காங்க. கதை முடிஞ்சுதா? அதுதான். அப்போ இவங்க அங்கே இறங்குனா தரப்படனா அங்கே இருக்கு, அங்கே ஆள்கள் கிடையாது, வெளியிருந்து வந்து இறங்கணும். ஆமாம், இன்னொன்று இறங்கும் போது அங்கே ஹத்தாபி ஹிஸ்புல்லான்னு ஒரு 3 லட்சம் படம் இருக்கு. 2,68,000 பேர் இருக்காங்க. இன்னொன்று எஸ்பிபியா என்னமோ ஒன்று ஒரு அமைப்பு இருக்கு. இது எல்லாமே புரோ ஷியா குரூப்ஸ். ஆமாம், இவங்க எப்படி விடுவாங்க? நீ போறதுக்கு முன்னாடி அங்கேயே அடிச்சிருவாங்க. அதாவது ஏற்கனவே அவங்களோட படை இருந்துச்சு, போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க போர் ஆரம்பிச்ச டைம்ல வந்து கிளப்பிட்டாங்க. அங்கே அது ரொம்ப கம்மி தானே இருப்பாங்க. என்ன ஆயிரக்கணக்கில் இருந்தாங்க, ஆயிரக்கணக்கில் தான் இருப்பாங்க. 5000, 7000, 4000 என்ன இல்லை, 5000லாம் இல்லை, அதோட கம்மி தான். ஆமாம், ஏன்னா 4000, 3000, 10,000 வந்து கத்தார், அதான் அதிகம், அதான் இருக்கிறதுலே கூட அதிகம். அப்போ கத்தார்லேயும் நிறைய பேர் திரும்பி போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் மொத்தம் 40,000 தானே. எங்கேருந்து இறங்க முடியும்? நீங்கள் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து அசர்பைஜான், அர்மேனியா, இந்த பக்கம் துருக்கி, அவங்களுக்கான பார்டர் இருக்குல்ல, அப்புறம் பாகிஸ்தானில் பலூச்சிஸ்தான், இங்கெல்லாம் வரலாம். பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா கையில் இருக்கான், அசர்பைஜான் அமெரிக்கா கையில் இருக்கான், இதெல்லாம் வர முடியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈராக்கில் வர முடியாது இப்போ. ஆனால் துருக்கி அவன் வந்து இந்த பக்கம் தாளையும் அந்த பக்கம் வாழையும் நீட்டுவாங்க, நம்ப முடியாது. சரி, அது இல்லாமல் அர்மேனியா வந்து அமெரிக்காவோட பூர்வ அமெரிக்கன் தான். ஸோ நினச்சா அந்த ரூட்டில் வரலாம், திரும்பி போகலாமா? வரலாம், திரும்பி போகலாம். அதான் அந்த பிரச்சனை இருக்குது. அதனால ஆக்சுவலி நீங்கள் சொல்லுங்கள். அதான் இப்போ இந்த இடத்துல வந்து உள்ள தரைப்படை வர்றதுக்கு அவன் அனுப்ப தயாராக இருக்காங்க. ஏன்னா ஏதாவது பண்ணியே ஆகணும்னு தரைப்படை வந்து தயங்குது அப்படின்னு நமக்கு கிடைக்கிற செய்தி. இதில் இன்னும் ஃபுல் டேட்டா இன்னும் வரல. ஏன்னா அர்மேனியா வழியாக வர்றாங்களா அல்லது பலூச்சிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக வர போகிறாங்க என்னன்னு தெரியல. ஏன்னா அப்புறம் மேலேருந்து இறங்கவே முடியாது. ஏன்னா இவன் சுற்றி வீழ்த்துருவாங்க. F-35 சுற்றி வீழ்த்தினவங்க அப்புறம் வேறு இடத்துல பெரிய இது வச்சு எங்கே வச்சு இறக்குவாங்க. அதனால் அதெல்லாம் பண்ண முடியாது. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லும்போது நியூயார்க் டைம்ஸில் இன்று காலை வந்த செய்தி, நேற்று அங்கே வந்தது, இன்னைக்கு நமக்கு. ஓகே, அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்கான்னா, இனி வரும் காலங்களில், ஓகே, தமிழில் அப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே, இனி வரும் காலத்தில் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகள், இந்த 3 தானே வல்லரசு. ஆமாம், அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகள் மத்தியில் ஏற்படும் போர் நடவடிக்கைகளில் ஈடுபட எதுவும் இல்லாத ஒரு நாடாக அமெரிக்கா மாறிவிடும் என்று நியூயார்க் டைம்ஸ் நாளிதழில் செய்தி வெளியிட்டான். இப்பவே மாறிடுச்சு. அமெரிக்கா தரைப்படைகள் ஈரானில் இறங்கினால் மொத்தமும் காலியாகிவிடும், எந்த சமூகமும் வீதிக்கு வரவில்லை. ஆமா, அவங்க சொல்றாங்க. நியூயார்க் டைம்ஸ் தமிழ் செய்தி. ஈரான் மக்கள் ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவின் மீது நம்பிக்கை இழந்தார்கள், இஸ்ரேலர்களின் மீதும். ஆமா, மொசாத்தின் திட்டம் பெரும் பின்னடைவை சந்தித்தது. மொசாத் CIA அமெரிக்காவின் தவறுதலாக இஸ்ரேல் திட்டத்தை நம்பி களம் இறங்கி தவறு நடந்துவிட்டது. இதெல்லாம் யார் சொல்றா? நியூயார்க் டைம்ஸ்ல போய் பார்த்துக்கிட்டு சொல்லுங்க. யாராவது டவுட் இருந்தா போய் பார்த்து. இல்ல, இது என்னன்னா பென்டகன் அந்த மிலிட்டரி இருக்காங்கல்ல,
அவங்க எதுக்கு வந்து பிரசிடென்ட்டுக்கு எதிராக பேசுகிறாங்க? நீ பண்ணது தப்பு. அப்போ பிரசிடென்ட் என்ன சொல்லிட்டார் வந்து அந்த பிடி அக்ஷர் தான் வந்து எல்லாத்தையும் பண்ணார். பிடி ஹெட்ஸ் அது பப்ளிக்ல தான் சொன்னாரு. ஆமா பண்ணாரு. போட்டு விட்டான். ஆமா அங்க போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் திடீர்னு பார்த்தா நெத்தனியாகு மேல போட்டாங்க. இதெல்லாம் நடக்குது. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, ஒருத்தன் பலசாலி அப்படின்னு எப்படி நிரூபிக்க முடியும்? அவன் கையில படை இருக்கணும். இப்போ ஊர்ல வந்து ஒரு பெரிய ரவுடின்னு வச்சுக்கோங்களேன். இதுதானே முக்கியம். ஊர்ல ஒரு பெரிய ரவுடி ஒரு 50 பேர் கையில இருக்கணும். 50 பேர் 100 பேர் கையில இருப்பாங்க. ஏய் போய் அட்றா அப்படின்னா 10 பேர் போய் அடிப்பாங்க. ஐயோ வந்து அடிப்பாங்களே அப்படின்னு பயப்படுவாங்க சாதாரண பொதுமக்கள். இப்போ நீங்கள் ஈரானை வந்து ஒரு சாதாரண பொதுமக்களாக வச்சுக்கோங்க. போய் அடித்தா திருப்பி அடிக்கிறான். அப்போ என்ன செய்வீங்க? சரி நம்ம வான்வெளியில் அடிப்போம்னா வான்வெளி சுட்டு வெளுத்துறான். சரி அதுக்கு பெட்ரோல் நிரப்பணும். சுற்றி எல்லா நாட்டிலையும் வச்சுருக்கான். அவ்வளோ செலவு பண்ணி வச்சுருக்கான். 27 இடத்துலையும் அடிச்சிருக்கான். இஸ்ரேல்லையும் அடிச்சிருக்கான். அடித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்கு இது இல்லை, அவனுக்கு கெரசின் இல்லை, கப்பல் படை இல்லை, வான்படை இல்லை, தரைப்படை உள்ளே போக மாட்டாங்க. அப்போ எதை வச்சு அடிப்பான்? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் என்னென்னா, சார் இப்போ ஒரு பிரச்சனை வந்து உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆமாம். இன்னைக்கு இந்தியாவில் சென்னையில் பார்க்குறோம், டீ கடைகள் எதுவுமே மூடப்பட்டுகிட்டே இருக்கு. என்ன நடத்த முடியாது. இட்லி தோசை இல்லை. இப்போ நான் உலகம் முழுவ பிலிப்பைன்ஸில் நடந்து போகிறாங்க. பிலிப்பைன்ஸ் வந்து எமர்ஜென்சி அறிவிச்சிட்டாங்க. ஃபின்லாந்து அறிவிச்சிட்டாங்க. எல்லா நாட்டிலும் அறிவிச்சிட்டாங்க. ஆமாம். இப்போ இன்னைக்கு காலையில் டென்மார்க்லேருந்து ஒரு செய்தி வருது. ஓகே. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆயுதங்களை கொண்டு வந்து இறக்க போகிறேன், போரிட போகிறேன், இப்போ எல்லாம் அமெரிக்கா படைகள் வந்து கொண்டிருக்கிறது. இதனை பார்த்து கொண்டு ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இந்த பக்கம் ரஷ்யா அந்த பக்கம் சீனா மௌனமாகி உட்கார்ந்துருக்காங்க. அப்படின்னா இதுக்கு பின்னாடி என்ன ஒரு அரசியல்? சம்பந்தம் பேசுறதுக்கு, சமாதானம் பேசுறதுக்கான சவுதி அரேபியாவும் இன்னைக்கு வந்துச்சு நியூயார்க் டைம்ஸ் உள்ள செய்தி. சவுதி அரேபியாவும் யூஏ உடைய ரெலவெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் மெட்டு டொனால்ட் ட்ரம்ப் ஆர் கன்சர்ன் அத்தாரிட்டி ஓகே தயவு செய்து போற நிறுத்துறாதீங்க. சமாதானம் பேசுறதுக்கு இல்ல, சமாதானம் பேச அவங்க வந்து சவுதி அரேபியா விட்டுட்டா எங்க பாட ஆபத்து. என்ன யார் சொல்றா? சவுதி அரேபியா. முக்கியமா சவுதி அரேபியா. இந்த செய்தி எதுல வருது? நியூயார்க் டைம்ஸ். இங்க லோக்கல் செய்திலாம் கிடையாது சார். அதான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. நியூயார்க் டைம்ஸ். சவுதி அரேபியா முதல்ல இருந்து அவங்க சொல்றதே வந்து இந்த சந்திரமுகி படத்துல வடிவேல் சொல்லுவான், அண்ணே அவனை உள்ளே விட்டுறாதீங்க அண்ணே, நம்மளாம் வீணாக போயிடுவோம் அப்படின்ற மாதிரி. அங்கே வந்து இவர் சொல்கிறதான், ட்ரம்ப் அண்ணே ஈரானை வந்து ஜெயிக்க விட்டுறாதீங்க, நாங்கள் காலியாயிருவோம். எங்கள் பாடு சிக்கல். நீங்கள் அடித்து விட்டீங்கன்னா காற்று குடிச்சு எழும்பிடுவாங்க. ஈரான் வந்து இன்னும் பலசாலியாக இருக்கான். உள்ள எக்கச்சக்கமான ஆயுதம் வச்சிருக்கான். இன்னும் நிறைய இருக்கு. இல்லைன்னா அவன் இவ்வளோ தைரியம் பேச மாட்டான். எல்லாம் இருக்கு. அப்போ வந்துன்னா இது சுற்றியே இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் ஆயுதம் இருக்கு, இயக்க தெரியாது. இயக்கிற ஆட்கள் வெளியே போயிட்டாங்க. என்ன அப்புறம் ரிட்டாலியேட் பண்ணக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் காலி ஆயிருச்சு. அப்போ இவங்க வந்து ஆயுததாரிகளா இல்லை. சுற்றி உள்ள அரபு நாடுகள் இயக்க தெரியாதுன்னா அமெரிக்காக்காரன் வெளியே போயிட்டான். அவ்வளோதான் விஷயம். ஆயுதம் ஒன்றும் தெரியாது. துப்பாக்கி கையில் இருக்கு, அது விசையை பிடிச்சி இழுக்கணும், நேர பிடிச்சி விடணும் அப்படின்னு இல்லாமல் தலையில் திருப்பி சுட்ட நம்ம மண்டையில் போயிடும். அப்படிதான் முட்டா பயிலாம் இருக்கான். ஏன்னா சுகமாக வாழ்ந்துவீங்க பண்ணையார் மகன்கள் மாதிரி நிலத்துல கிடைச்சது, எல்லாம் ஜாலியாக இருந்தாங்க. இப்போ வந்து அடுத்த கட்டம் வருது. என்ன ரொம்ப ஆனால் ஈரானுடைய இந்த அறிவுக்கு காரணம் பெர்ஷியர்கள் 50 வருஷம் வறுமையை பார்த்தாங்க. வறுமையான சாதாரண வறுமையா? கொஞ்சம் நோய் நொம்பலத்தை பார்த்தாங்க, பசியை பார்த்தாங்க. நம்ம முன்னாடியே நம்ம பேசும்போது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம குடும்பங்களில் தலைமுறை ஒன்று சொல்லுவோம்ல, குடும்பமாக இருக்கட்டும், ஊராக இருக்கட்டும், அல்லது முக்கியமான விஷயம் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். எப்படின்னா இது வந்து வறுமை, உழைப்பு, வளமை, ஊதாரித்தனம், திரும்ப வறுமை. இது ஒரு சைக்கிள். அப்புறம் ரெண்டாவது தலைமுறை வரும். அரபு நாடுகள் வந்து வறுமையில் இருந்தாங்க. மீன்பிடி அது இதுன்னு ஊர் இந்த இதெல்லாம் போய் நான் தூத்துக்குடிலாம் வந்தால் இங்கே வந்து எல்லா இடத்துக்கும், குஜராத்துக்கு வந்து எல்லா இடத்துக்கும் வந்து உழைச்சாங்க. ஓகே. அப்புறம் பெட்ரோல் கிடைச்சது, வளமை. இப்போ வந்து ஊதாரித்தனம். அடுத்து அடி வாங்குவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறத வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு திரும்ப வந்து டெவலப் பண்ணுறது யோசிப்பாங்க. இது வந்து ஒரு சைக்கிள். வறுமை, உழைப்பு, வளமை, ஊதாரித்தனம், திரும்ப வறுமை. இப்போ நீங்கள் அரபு நாட்டை சொன்னதை விட நான் முக்கியமாக கேட்குறேன், ரஷ்யா சீனாவின் பங்களிப்பு எப்படி இருக்குது? அவன் வந்து பின்னாடி இருந்தால் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நேரடியாக அவங்க இறங்குனா இதை சாக்கா வச்சு உலக யுத்தம் வேறு மாதிரி வந்துடும். ஆமாம், அதை அனுமதிக்க மாட்டாங்க. அதுக்கு போக மாட்டாங்க. யூரோப்பிய யூனியனும் ரஷ்யாவுக்கு எதிராக மாறிடுவான். ஆமாம், அது வம்பாயிரும். அது யூரோப்பியன் யூனியன் ரஷ்யாவுக்கு எதிராக மாறவே முடியாது. ஏன்னா ரஷ்யாவோட பெட்ரோலுக்காக வந்து கட்டுண்டு கிடக்காம வேறு வழியில் கிடக்கான். இப்போ என்னென்னா
இவங்க வந்து எல்லா விதமான உதவியும் பண்ணுறாங்க. ஏய் நீ என்ன கொடுக்குற அப்படின்னா, ஆமாம் நாங்கள் பெட்ரோல் வாங்குறேன், நான் அங்கே கொடுக்குறேன், முடிஞ்சு போச்சு. நீ என்ன இன்டெலிஜென்ஸ் இது கொடுக்குற, ஆமாம் நீ அங்கே கொடுக்குற, நான் இங்கே கொடுக்குறேன், முடிஞ்சு போச்சு. நான் விலை கொடுக்குறேன். அதனால் இப்போ வந்து அமெரிக்காவோட படை உள்ளே இறங்குச்சுன்னா நாஸ்தி ஆயிரும்னு சொல்லி தெரியும் இவங்களுக்கு. இறங்க மாட்டாங்கிறாங்களோ நீங்கள் நினைக்கிறீங்களோ? ஏற்கனவே சொன்னாங்க 8000 சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். வந்துட்டு 8000 பேர் போன வாரத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து காரில் இறங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி முதல்ல 2500 பேர், 5000 பேர்னாங்க, 7000 பேர்னாங்க, 8000 பேர்னாங்க. அவ்வளோ பேரும் வர்றாங்க. வந்து அந்த எல்லைக்குள்ளே கால் எடுத்து வைக்க மாட்டாங்க. எப்படி வைப்பாங்க? சாவ போகிறேன்னு தெரிஞ்சு இவங்க என்ன சொல்கிறாங்க, யூ ஆர் வெல்கம், ப்ளீஸ் கம். ஆனால் திரும்பி போக மாட்டாங்க. உங்கள் பாடி கூட திரும்பி உங்கள் ஊருக்கு போகாது. அதே நியூயார்க் டைம்ஸ் போட்டாச்சு. அவ்வளோதான் வாசிச்சேன் உங்கள்கிட்ட. அவ்வளோதான். அதனால் யாரும் வரமாட்டாங்க. ஸோ வான் வெளியில் இருக்கக்கூடிய பவர் முடிஞ்சு போச்சு, கடல் பரப்பில் இருக்கிற பவர் முடிஞ்சு போச்சு, சுற்றி உள்ள நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற பவரெல்லாம் நிறைய அடித்து துவைச்சிட்டாங்க. என்னென்னா சொல்லி சொல்லி அடிச்சிருக்காங்க. விஷயம் வந்து இங்கே தடுத்தா நம்மளை டிடெக்ட் பண்ணக்கூடிய ரேடார் அடி, அந்த பேட்டரி அடி, அப்புறம் இவங்க கையில் இருக்கிற இதெல்லாம் காலி பண்ணுறதுக்கு பழைய மிசைலாக தூக்கி போடு, எல்லாம் பிளான் பண்ணி இந்த 25-26 நாள் எல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ ஈரான் வந்து திருப்பி இதே அப்படி வச்சுக்கோங்க, ஈரான் வந்து அமெரிக்காவை போய் அடிக்கணும்னா கஷ்டம். ஆனால் ஈரானை வேறு யாரும் திருப்பி இங்கே வந்து அடிக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க. ஆனால் ஒரு செய்தி எனக்கு மனசில் படுது. ஓகே, 4000 கிலோமீட்டருக்கு டியூகோ கார்சியா போட்டான்ல. ஆமாம், இன்னும் 10,000க்கு வீசுவான்னு நான் நினைக்கிறேன். கையில் வச்சுருக்காங்களா இவங்க? ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, இது வந்து குரம்ஷாகர் 5 வந்து ஆல்ரெடி ரெடி. அதை ஏற்கனவே முன்னாடி நான் பேசியிருக்கோம். குரம்ஷாகர் 5 ரெடியாக இருக்குது. அது 11,000 கிலோமீட்டர் தூரம் போகிறது. அதை அவன் எங்கே அடிச்சிருப்பான் தெரியுமா? வடகொரியாவிலே அடித்து 2 பேரும் திட்டம் போட்டு பார்த்துருப்பான். இல்லை, ஏற்கனவே ஈரானில் வச்சுருக்காங்க. வடகொரியா இங்கேருந்து வடகொரியாவுக்கு அனுப்பியிருப்பான். அனுப்பி அங்கே ஒரு தளத்தில் உழும். அப்போ பக்கத்தில் இப்படி திருப்பினா அமெரிக்கா தானே? ஆமாம், ரெண்டும் ஒன்று தானே? இல்லை இன்னொன்று ஈரானில் குரம்ஷாகர் 5 வந்து ரெடியாக வச்சிருக்கோம். குரம்ஷாகர் 4 வரை தான் வந்திருக்கு. 5 ஆல்ரெடி இருக்குது. 5 இருக்குங்கிறீங்க? இருக்கு. இல்லை, ஏற்கனவே நியூஸில் வந்துச்சு. இதில் ஒரு பெரிய சிக்கல் நம்ம நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த 2 கேள்வியும் கேட்டு சுருக்கமாக முடிச்சிருங்க. ஓகே, நம்ம நிறைய தான் பேசணும் நம்ம நேயர்களுக்காக. இவ்வளோ அடி வாங்கியும் மறுபடியும் போரை விடக்கூடாதுங்கிறதுல இஸ்ரேல் உறுதியாக இருக்கிற காரணம் என்ன? இஸ்ரேல் வாழ்வா சாவா தான். நம்ம வந்து அமெரிக்காவை நம்பணும், அவனே அடி வாங்கிட்டான். இந்த இது சொன்னான்ல, இப்போ வந்து அடிக்கடா பார்ப்போம், வந்துட்டான்டா இவன் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு சாணி அடி வாங்குவாங்கல்ல, அது மாதிரி எல்லாம் அந்த வடிவேலோட படத்தோட இது மீம்ஸ் நம்ம கையில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. பெரிய கூத்தான் வடிவேல் பண்றதெல்லாம் அதான் வடிவேல் பண்ற பூரா உலகத்தில் நடக்கிறது அத்தனைக்கும் மேட்ச் ஆகும். அதான் மேட்ச் தான். அப்போ இஸ்ரேல் வந்து எப்படின்னா இந்த 3 பேரும் ஒரே லெவலில் இருக்கான்னு எடுத்துக்கலாமா சார்? யாரு? இஸ்ரேல், சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். இல்லை, சவுதி அரேபியா ஒரே லெவலில் சொல்ல முடியாது. இல்லை, நான் என்ன சொன்னா 3 பேரும் என்ன ஒரே லெவலு, ஈரானை வளர விட்டுறக்கூடாங்கிறதுல. ஈரானை வந்து இஸ்ரேலை பொறுத்த மட்டும் சவுதியும் வளரக்கூடாது, யுஏயும் வளரக்கூடாது இஸ்ரேலுக்கு. ஆமாம், இந்த பிரச்சனையில ஒத்த கருத்துல தானே இருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஈரானை அடிக்கணும். நம்ம வந்து ஒரு ஒத்த எதிரி, இப்போ எல்லாத்தையும் பிஜேபியை வந்து தாக்குறதுக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாங்கப்பா, கொள்கை நம்ம கொள்கை ஒத்த கொள்கை வந்து பிஜேபி எதிர்க்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி, இங்கே உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி அங்கே வந்து நம்ம எல்லாத்துக்கும் பொது எதிரி வந்து ஈரான். அதனால் என்ன ஒன்று சேருவோம். ஆனால் சவுதி, யுஏஇ, ஒமான், கத்தார், பஹ்ரைன் அண்டு குவைத் இவங்களுக்கான பிரச்சனை என்னென்னா அங்கே மட்டும்தான் மன்னராட்சி. இவ்வளோ நாட்டிலே மன்னராட்சி. அப்போது நான் ஜிசிசியில் வந்து இது ஜோர்டான் மன்னராட்சி. அதுக்கப்புறம் ஃபார் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா புருனே வந்து மன்னராட்சி. இதை தவிர வேற எங்கேயும் மன்னராட்சி இல்லை. அப்போ இவங்களை போட்டு இவங்க வந்து ஈரான் கை ஓங்கிச்சு அப்படின்னா மன்னராட்சி குளோஸ் ஆகிடும். கண்டிப்பாக. அதனால குளோஸ் ஆச்சு அப்படின்னா. சரி, இன்னொரு கேள்வி. மன்னராட்சி குளோஸ் ஆனால் இவங்க கீழே தான் கிடக்கணும். இல்லை, நல்லா இருக்கும். பிரச்சனை வரும், கலகம் வரும், எல்லாம் வரும், பரவலாகும். சமாதானத்துக்கான ஏதாவது வழி தெரியுது? கண்டிப்பா தெரியுது சார். எப்படி? ஏன்னா அதுல எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நீங்க தெரியுது. எப்படி சொல்றீங்க? ஏன்னா எப்பவுமே ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. அது வரும், அது நமக்கு தெரியாத இடத்துல இருக்கும். வெளிப்படையா அது தெரியுதான்னு கேட்குறேன். தெரியுது. என்னன்னா எப்படி சொல்லுங்க? ஈரானும் பயங்கரமா அடி வாங்கியிருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் வந்து வருமானம் இல்லை. அடி வாங்குற ஒரு பக்கம், அவங்களுக்கான வந்து அந்த ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அது பூரா நிறுத்தி அவனுக்கு வருமானம் இல்லாமல் உட்காந்துருக்காங்க. இப்போ என்ன, ஹர்மோஸை திறந்து விட்டா கூட உற்பத்தி இடம் இல்லையே. அப்போ ஈரானுக்கும் காசு பிரச்சனை, அவனும் சீக்கிரம் முடிக்கணும். ஆனால் நம்ம இறங்கி முடிச்சிட்டோம்னா திரும்ப நம்ம போட்டு அடிச்சிடுவாங்க. அப்போ இறங்க முடியாது. மொத்தத்துக்கு அமெரிக்காவை இந்த மொத்த ரீஜன்லேருந்து காலி பண்ணால் மட்டும்தான் அப்படிங்கிறது என்னோட டிமாண்ட். யார் வருவா பேச்சுக்குன்னு கேட்கணும். யூரோப்பியன் யூனியன் வர்றாங்க, ரெடி ஆகிடும். அவங்க வந்து எப்படின்னா இதே மாதிரி போய்கிட்டு இருந்தால் மொத்த உலகம் நாசமாயிரும்.
அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சைலண்ட்டாக என்ன பண்ணுறாங்க, சைனா ரஷ்யா எல்லாம் வந்து யூரோப்பியன் யூனியன்லேயும் பேசுகிறாங்க. அவன் பேசுவாங்க என்ன எல்லாமே வந்து எப்போ இதே மாதிரி போய்கிட்டு இருக்கு, நல்லது இல்லை சம்மந்தம் எல்லாருக்கும். இப்போ சைனாவுக்கு ஏகப்பட்ட ரூபா போதும் மானியத்தில். ஆமாம், வேறு வழி. ஏன்னா இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அமெரிக்கா வாங்கணும், அங்கே வாங்க முடியாது. வெனிசுலா காலி, வெனிசுலா மொத்தத்து காலி. வெனிசுலா ஏற்கனவே காலி ஆயிடுச்சு. 1.7 ட்ரில்லியனை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான் சைனா. எங்கே போ 1.5 ட்ரில்லியன் எங்கேயோ போயிட்டு எங்கே அவ்வளோ பண்ணி வச்சிருக்கான். அதே மாதிரி இது ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் பண்ணி வச்சிருக்கான், அரபு கண்ட்ரியில் பண்ணி வச்சிருக்கான், இங்கே ஈரானில் 400 பில்லியன் பண்ணி வச்சிருக்கான். அதனால என்ன அப்படின்னா ஈரான் ரஷ்யா யூரோப்பியன் யூனியன் எல்லாம் வந்து பேசுகிறாங்க. யூரோப்பியன் யூனியன் வந்து முன்னெடுத்து அந்த E3 கண்ட்ரி முன்னெடுத்து அடுத்த கட்டத்துக்கு வர்றாங்க. இதில் வந்து அமெரிக்கா இப்போ அவங்களுடைய வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த வேகம் குறைஞ்சி, சரி ஓகே நாங்கள் வந்து 5 நாள் லீவ் விடுறோம், அப்புறம் 15 அம்சம் திட்டம் கொண்டு வர்றோம், அதில் வந்து சரி இதெல்லாம் நாங்கள் விளக்கிடுறோம், சரி ஓகே ஏதோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்கப்பா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி டக்குன்னு வெளியே போக முடியாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 வாரத்துக்குள்ளே அடுத்த கட்ட சமாதானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இடையில ஈரான் என்ன செய்வாங்கன்னா இஸ்ரேல் வந்து இன்னும் அடிச்சு குமிச்சிருவாங்க. அப்புறம் கடைசி ஒன்று சொல்லிடுவோம், இஸ்ரேலை முடிச்சிருவாங்க. இப்போ இஸ்ரேல் தான் அடிக்கான ஈரானை இல்லை மிச்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்கல்ல, அது எப்படி அடிப்பாங்க. ஆனால் ஈரான்ட்ட அவனோட பன்மடங்கு இருக்குது. ஏன்னா இஸ்ரேலில் வந்து ஆனால் பன்மடங்கில் இன்னும் பெரிய வெளியே விடாத ஆயுதங்கள் இருக்குது. ஆமாம், இல்லை பேர் செஜில்லாம் நிறையா வச்சுருக்காங்க, கொஞ்சம் தான் வெளியிட்டிருக்காங்க. குரம்சாகர் 4 வந்து கொஞ்சம் தான் வெளியிட்டு நிறையா வச்சுருக்காங்க. அப்படியே அப்புறம் வந்து கைபர் ஷேக்கனா இருக்கட்டும், ஹஜ் காசிமா இருக்கட்டும், அப்படி நிறையா இருக்கு அவங்க கையில். சொல்கிறது அவ்வளோ முக்கியமான வேல்யூபிள் ஹஜ் கசம் கைபர் ஷேக்கா. ஆமாம், இது எல்லாமே என்னென்னா இப்போ நேற்று வந்த தகவல், நேற்று நைட்டு வந்த தகவல் என்னென்னா டிமோனான்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா. ஆமாம், அதுதான் முக்கியமான தளம். அது அணு ஆயுத தளம். அதுல நிறைய சயின்டிஸ்ட் இறந்ததாக நீங்க சொன்னீங்க. ஆமா, நீங்க தான் சொன்னீங்க. அங்க டிமோனால ஏன் அடிச்சாங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்னா ரெசிடென்ஸ் வந்து பொதுமக்கள் இல்ல, அங்க இருக்க மாட்டாங்க. அங்க வந்து எப்படின்னா பொதுமக்களுக்கு அலௌடு இல்ல, அப்புறம் டூரிஸ்ட்டுக்கு அலௌடு இல்லை, யாருக்குமே அலௌடு இல்லை. அதுல வந்து சயின்டிஸ்ட் அண்டு அங்க வேலை பார்த்தவங்க மட்டும்தான் குடும்பத்தோடு இருந்தாங்கல்ல, அதுல சயின்டிஸ்ட்ல அடிச்சிட்டாங்க. அங்க வந்து ரேடியேஷன் வெளியே வந்திருக்கான். இதுதான் இப்போ ரேடியேஷன் பொதுவாக வெளியே வராதுல்ல, அங்கே வந்து ரேடியேஷன் வெளியே வந்திருக்கு. இப்போ இங்கே அடிச்சிருக்காங்க புஷேர்ன்ற அங்கேயும் ரேடியேஷன் வரல. அங்கே வரப்போகிற ஆபத்து இருக்கலாம். என்னன்னா ஒரே ஒரு வித்தியாசம்தான், இவங்க வந்து 300 அடிக்கு கீழே வச்சுருக்காங்க இவங்களுடைய அண்டர் கிரவுண்ட் பங்கர் ஆராய்ச்சி கூட எல்லாத்தையும் 300 அடி கீழே வச்சிருக்காங்க. 250 300 அடி கீழே வச்சுருக்காங்க. அவங்க வந்து 300 அடி கீழே வைக்கல. எது ஈரான் இஸ்ரேல் இஸ்ரேல்கிட்ட இருக்கிறத பற்றி உலகம் பேசவே மாட்டேங்க. அவன் அப்படி தான் சொல்லி வச்சு, அது உலகம் பேசினா கூட வெளியே வரணுமே, மீடியாவும் அவங்க கையில் எல்லாம் எந்த மீடியாவும் பேசலை. அதனால் இதுதான் மேட்ரு. இன்றைக்கி நம்ம நிறைய பேசிட்டோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இதில் விட்டது தொட்டது புதிய அப்டேட்ஸோட அப்டேட் எவ்ரி ஹவர் வந்துக்கிட்டே இருக்குது, வரதை பார்த்துக்கோங்க. நன்றி சார்.